அதாவது பாகிஸ்தானோட ஹிஸ்டரி சேசிங் இன் T20s பாருங்க. 170 பிளஸ் பாகிஸ்தானோட நீங்க அடிச்சீங்கன்னா the winning percentage the opposition got is 93%. 93% of the times if you put a score of 165 plus against Pakistan, you win a game. அது நமீபியா, நங்கோலியா, மங்கோலியா, அல்ஜீரியா கூட ஜெயிச்சிடுறாங்க அவங்களோட போது. அடுத்தவன் வந்துட்டு இந்தியாவை உள்ள போட்டு ஏதாவது க்ளோஸ் ரன் இது பண்ணிருக்கான், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவோட 138 டார்கெட் 80 for 5 ஸ்டாரிங் டவுன் த பேரல்ஸ். ஒரு விக்கெட் அங்க போயிருந்ததுன்னா உங்களுக்கு காலியா இருக்கு. எப்படியோ நடக்க முடக்குன்னு அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பங்களாதேஷோட பாத்தீங்கன்னா புவரஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப எப்படின்னா அந்த கஜினி படத்துல வந்துட்டு சூர்யா கேட்பாரு கடைசி சீன்ல, ரெண்டு வில்லன் வந்து ட்வின்னா நின்னுட்டு இருப்பானுங்க. நயன்தாராட்ட வந்து கேட்பாரு அவரு, இது யாரு, இதுல யாருன்னு. ரெண்டு பேருமே சாக வேண்டியதா, ரெண்டு பேருமே போடுங்க அப்படின்னு. அந்த மேட்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோக்க வேண்டிய மேட்ச் தான் உங்களுக்கு. அவன் பங்களாதேஷ் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் நடந்தது, ஒருத்தன் தான் தோக்க முடியும். நார்மலா நீங்க கிரிக்கெட், நல்ல கிரிக்கெட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, வா வாட் a great match, only one team can win. இது வந்து ரொம்ப கேவலமான கிரிக்கெட், எவனாவது ஒருத்தன் தோத்துட்டானோ பங்களாதேஷ் தோத்தான். அதனால வந்துட்டு உங்களுக்கு that is how it has been. Afghanistan is the team which really put on the pedal to get into the finals. Surprisingly didn't really wake up. ஆப்கானிஸ்தான்ல 170 ரன் அடிச்சு தோக்குறாங்க அப்படின்னா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் no one expected them to reach the final. அவன் இந்த அளவுக்கு ஆனதே பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா got into Super 4 with an unbeaten record. Surprisingly lost their steam in the first two games. அதனால இவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க.